பாட்டில்ஸ்ல விஷமே இருக்கட்டும், ஆனா அதை நான் தான் வச்சிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா மாமா? இல்ல கண்ணம்மா, அந்த மாதிரிலாம் நான் உன்னை ஒன்றும் சந்தேகப்படல. யாரோ உனக்கு வலை விரிச்சு அதுல உன்னை சிக்க வைக்கிற மாதிரியே இருக்கு. அது யாரு, ஏன் இந்த வேலையை செய்யறாங்கன்னு தான் யோசிச்சுட்டே இருக்கேன். மற்றபடி உன்னை நான் சந்தேகப்படுவேன்னா? ஆனா கண்ணம்மா, இதை எப்படியே விடக்கூடாது. இதை செஞ்சது யாரு, ஏன் இப்படி பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்ல மாமா, இது எப்படியே விட்டுறலாம். இதை இன்னும் நம்ம கிளற வேண்டாம். இத கிளறினா நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க. அது நமக்கு சங்கடத்தை தான் உண்டாக்கும். கொலை பண்ற அளவுக்கு இந்த வன்மம் யாருக்கும் இருக்காது. கோவத்துக்காக இதை செஞ்சிருக்கலாம். இவ்ளோ நடந்த பிறகும் அவங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு உள்ளுக்குள்ள நிச்சயமா பதறி இருப்பாங்க. இதை எப்படியே விட்டுலாம் மாமா. மாமா, நான் மனசு விட்டு பேசுறதும் அன்பா பேசுறதும் இந்த ரூம்குள்ளதான். அதுவும் உங்ககிட்ட மட்டும்தான். அதனால இங்க நாம எதுவுமே பேசாம இறுக்கமா இருக்க வேண்டாம் மாமா. நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க இனிமே வெளிப்படையா கேட்டுருங்க. புரியுது கண்ணம்மா. இனிமே இந்த ரூம்ல நம்ம சந்தோஷத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஹாப்பி? குட் மார்னிங் அஞ்சலி. குட் மார்னிங் அகில். இன்னைக்கு ஆபீஸ் போல இவ்ளோ லேட்டா எழுந்திருச்சிருக்க? என்ன கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கறி குழம்பு வச்சாலே நம்ம கால் வீட்டை விட்டு நகராது. கல்யாணம் வேற இருக்கு. இன்னும் 2 மாசத்துக்கு நான் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட். அஞ்சலிக்கு கொடுத்தது போக சிறிது நேரம் அலுவலகத்துக்கும் ஈயப்படும். ஓ சாரி. அஞ்சலி, அகில் விடு. ஏய் இரு. அகில் என்ன திடீர்னு கட்டி பிடிக்கிற? யாராச்சும் இங்க வாங்க. என் பொண்டாட்டி என்ன கட்டி பிடிக்க விட மாட்டேங்கிறா. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? அகில் என்ன விளையாட்டு இது? என்ன விடு. உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுறது? அகில் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் விடு. சோ வாட் அஞ்சலி, இன்னொரு தடவை குளி. அகில் விடு. விட மாட்டேன். இந்த ஈரமும் சோப்பும் மஞ்சளும் கலந்த வாசனை என்ன சொல்லுது தெரியுமா? அஞ்சலி என்ன சொன்னாலும் கேட்காதடா மடையான்னு சொல்லுது. அகில் இப்ப விட போறியா இல்லையா? கண்டிப்பா விட மாட்டேன். அகில் கையெடு. ஐயோ விடு அகில். முட்டாள், ஒரு வாட்டி சொன்னா புரியாது, அறிவில்ல. இடுப்பெலும்பே உடையிற மாதிரி பிடிப்ப. உனக்கு சாஃப்டாவே ஹேண்டில் பண்ண தெரியாதா? ஓ இருக்குமா பிடிச்சிட்டனா? அதான் பிரச்சனையா? நோ இப்ப பாரு. மயிலிறகே மயிலிறகே. ஏய் என்ன அஞ்சலி இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுற? நமக்குள்ள ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்க கூடாது செல்லம். கொஞ்சம் என்ன பேச விடுறியா? மேடம்
உன்னை பேச விட்டா என்ன சொல்வேன்னு தெரியும். இன்னும் பிசிக்கலா ரெடி ஆகல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், ஆக்க பொறுத்த ஆறப்போரு அப்படின்னு பிளா 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 பிளான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அஞ்சலி. ஏன் அக்கில் இப்படி அடம் பிடிக்கிற? என்ன பேச விடாம பேசிட்டே இருக்க. பின்ன என்ன அஞ்சலி, சின்ன சின்ன சிலிமிஷம் கூட இல்லனா அதுல என்ன ரொமான்ஸ் இருக்கு? வர வர மியூசியம்ல இருக்க பொருள் மாதிரி ஆயிட்ட. அப்படின்னா தொடாமல் பார்க்கணும்னு சொல்ற. நல்லா பேசுற. சரி, இப்ப நான் ஏன் உன்னை கட்டி பிடிக்க கூடாது? இது சாதாரண விஷயம் அகில். இதையே போட்டு இப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற. குளிச்சு முடிச்சதோ சாமி கும்பிடுறது என்னோட வழக்கம். இப்ப வந்து கட்டி பிடிச்சா கோவம் வருமா வராதா? வருந்தான், ஆனா வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? இது சாமி விஷயம். இப்போ இன்னொரு வாட்டி நான் போய் குளிக்கணும். இன்னொரு தடவை குளிக்கிறதுனா குளிக்கலாம், அதுக்காக ஐயோ, ஆசைக்கலாம், ஆனா போகக்கூடாது. இருக்கிற தண்ணி பஞ்சத்துல 2 தடவை குளிக்க முடியாது. சேவ் வாட்டர். சேவ் வாட்டரா? இவன் வேற டார்ச்சர் பண்றான். என்ன பண்றது? பேசாம ஒரு பூஜையை போட்டுற வேண்டியதுதான். அம்மா, பூ இவ்வளவுதாமா இருந்துச்சு. அதுவும் மாடியில இருக்கிற சாமி படத்துக்கு போடுறதுக்காக வச்சிருக்காங்க. வா அஞ்சலி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? ஏதாவது வேணுமா? நிம்மி, நான் சாமி கும்பிடணும்னு சொல்லு. சின்னம்மா சாமி கும்பிடணுமா? அதுக்கேன தாராளமா வந்து சாமி கும்பிட்டோம். நீ சாமி கும்பிட வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வா அஞ்சலி, சேர்ந்து சாமி கும்பிடலாம். நீ சாமி கும்பிடுற இடத்துல நான் சாமி கும்பிட விரும்பல. முதல்ல வெளியே போ. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த விளக்க ஏத்திருப்ப? நீ யாரு? உன் தகுதி தராதரம் என்ன? அதெல்லாம் உன் நினைப்புல இருக்க வேண்டாமா? நீ எல்லாம் கோவிலுக்குள்ள வர்றதே பூர்வ ஜென்மத்துல நீ செஞ்ச புண்ணியம். இதுல நீ விளக்கு வேற ஏத்து செய்றியா? உன்னெல்லாம் இது பாரு அஞ்சலி, கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம். எந்த கோயில்லையும் ஹவுஸ்ஃபுல் போர்டெல்லாம் போடுறது இல்ல. கோயில்ல இவ்ளோ பேர் தான் சாமி கும்பிடணும்னு கணக்கெல்லாம் இல்ல. கடவுளோட உள்ளம் விசாலமானது. இந்த 7 உலகமும் அவருக்குள்ளதான் அடக்கும். நம்ம சேர்ந்தே சாமி கும்பிடலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன, நீங்க தான் மூத்த மருமகனை நிரூபிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இது பாரு அஞ்சலி, நம்ம வீட்ல இருந்தப்ப கூட நீ சாமி கும்பிடுறதுக்கு ஒரு நாளும் வந்ததில்ல. இப்ப புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ சாமி கும்பிட வந்திருக்கேன்னா உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பேரழகி நல்ல மருமகன்னு பேர் எடுத்தனா அக்காவா அது எனக்கு ஒரு பெருமை தானே. என் மனசுல உனக்கு எதிரா எதுவுமே இல்ல, அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எப்பவுமே அக்காவா இருப்பேன் அஞ்சலி, என்னை நம்பு. சரி வா, சேர்ந்து சாமி கும்பிடலாம். உன்ன மாதிரி ஒருத்தி கூட நான் சாமி கும்பிட விரும்பல. சரி, நீயே சாமி கும்பிடு, நான் அப்புறமா கும்பிட்டுக்கிறேன். நான் விளக்கேத்தணும். நீ ஏத்தின விளக்க நீயே அணைச்சிரு. அங்க என்ன நடக்குது? அம்மா, சின்னம்மா சாமி கும்பிடணும்னு சொல்றாங்க, பெரியம்மா விட மாட்டாங்கம்மா. கடவுளுக்கு முன்னால யாரும் பெரியாள் இல்லைன்னு சொல்றாங்கம்மா.
கடவுளுக்கு முன்னால நீங்களும் நானும் ஒண்ணுதான். வேலைக்காரி கோடீஸ்வரி எல்லாம் இந்த கோயிலுக்கு வெளியில. யாவருக்கும் பொதுவானவன் இறைவன். விளக்க நீங்க ஏத்துனாலும் நான் ஏத்துனாலும் வெளிச்சம் ஒண்ணுதான். அம்மா, அவங்க ஏத்தன விளக்கு அவங்களே அணைச்சிட்டாங்க. அந்த பூவையும் எடுத்துரு. எடு. அம்மா, அவங்க போட்ட பூ எடுத்துட்டாங்க, நீங்க போங்க. இனிமே அவங்க சாமி கும்பிட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். யார் வீட்ல யார் அலோவ் பண்றது? எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் ஒரு பூஜை ரூம் தான் இருக்கும். சாமி கும்பிடுறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாமி கும்பிடணும். சித்தியோட சவுண்ட் எதுக்குன்னு தெரியுதா? மூத்த மருமக சின்ன மருமக சண்டை ஸ்டார்ட்ஸ் நவ். மொத சண்டை தெய்வீகமா இருக்கட்டும் தான் சாமி கும்பிடுறதுல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? கண்ணம்மாவும் அஞ்சலியுமா? ஆமாம்பா. இப்போ சித்தி சின்ன மருமக செல்ல மருமக பக்கம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சாரிப்பா. முதல்ல வந்ததுனால இங்க யாருக்கும் முன்னுரிமை எல்லாம் கிடையாது. கடவுளை யாரும் பட்டா போட்டுக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாமி கும்பிடணும். ஒருத்தர் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கும்பிட்டா ஒன்னும் தப்பாகாது. இல்லனா அப்படி சாமி கும்பிட வேண்டிய அவசியமே இல்ல. யாருமா அட்ஜஸ்ட் பண்ணி சாமி கும்பிடணும்? என்னடா பொங்குற? அவளை சொன்னா அப்படியே பக்குன்னு உனக்கு பத்திக்குதோ? இத பார், தப்பா இருந்தா கண்டிக்கத்தான் செய்வோம். இல்லையம்மா, நீங்க சொல்றதுதான் தப்பா இருக்கு. சேர்ந்து கும்பிடுங்கன்னு சொல்லலாம். தனியா தான் சாமி கும்பிடுவேன்னு சொன்னா அது என் பொண்டாட்டியா இருந்தாலும் தப்புதான். அம்மா, ஒரு கூட்டு குடும்பத்துல சமையலை பிரிச்சுக்கிறதும் சாமியை பிரிச்சுக்கிறதும் தப்புமா. சூப்பர்ரா, ரொம்ப கரெக்டா சொன்ன. கோடான கோடி பிரார்த்தனைகளை டெய்லி காது கொடுத்து கேக்குற கடவுள் கமான் 1 by 1 அப்படின்னு சொல்ல மாட்டார் சித்தி. அவங்க 2 பேர் சேர்ந்தே சாமி கும்பிடட்டுமே. ஆமா சௌந்தர்யா, சாமி கும்பிடுறதுலயே ஒத்துமே இல்லைன்னா காலம் முழுக்க அக்கா தங்கச்சிங்க எப்படி ஒன்னா இருக்க போறாங்க? கண்ணம்மா, கடவுள் ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டாரு. நீயும் போய் சாமி கும்பிடு போ. மாமா, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் சாமி கும்பிட்டு முடிச்சதும் தான் அஞ்சலி வந்தா. நீ தீபம் ஏத்துன்னு விளக்க அணைச்சி அவளுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். முதல்ல சாமி கும்பிட வந்திருக்கா. அவளுக்கு முன்னாடி இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா நல்லா இல்ல. அதான் அஞ்சலி சாமி கும்பிடுறால. நீங்க வாங்க மாமா, போலாம் வாங்க. ஆக அஞ்சலி பிக் பாஸ் வனிதா மாதிரி கொளுத்திட்டா. என்னடி சொல்ற? புரியல. பா, இனிமே இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும்னு சொல்றேன். நாம தான் கேம சேஃபா ப்ளே பண்ணணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையும் உருளும். மாமா, அவ புதுசா வீட்டுக்கு வந்த பொண்ணு. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதா செய்வா.
நாம தான் அவளை அரவணைச்சுக்கணும். அவ எங்க வீட்ல சாமி கும்பிட வந்ததே இல்ல தெரியுமா? இப்ப வந்திருக்கானா அதுக்கு சந்தோஷப்படணுமே தவிர கோவப்படக்கூடாது மாமா. நீங்க அதுல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. இல்ல கண்ணம்மா, வேணும்னே சண்டைக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு. மாமா என்ன தானே இருக்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன். விஜயசாந்தி மாதிரி நானே ஃபைட் பண்ணி சமாளிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. போங்க போங்க சரி போறேன். போங்க. அத்தை, இப்பதான் இந்த வீட்டுக்கு ஒரு தெய்வீக கலையே வந்திருக்குமா. மாமாக்கு கொடு. மாமா இல்லம்மா, நான் நாத்திகம். இது எப்போல இருந்துங்க? இப்பதான் ஒரு 10-15 நிமிஷமா. ஏய், ஏய், ஒருத்தர் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கும்பிட்டா ஒன்னும் தப்பாகாது. நீ சாமி கும்பிடுற இடத்துல நான் சாமி கும்பிட விரும்பல. முதல்ல வெளியே போ. முதல்ல வந்ததுனால இங்க யாருக்கும் முன்னுரிமை எல்லாம் கிடையாது. நான் விளக்கு ஏத்தணும். நீ ஏத்தின விளக்க நீயே அணைச்சிரு. என்னமாமா சிரிக்கிறீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். சேர்ந்து சாமி கும்பிட்டாதான் என்னவா? அவ எதுல குறைஞ்சு போறா? விளக்க அணைச்சே ஆகணும்னு சொல்லிட்டா. நீங்களே சொல்லுங்க, ஏத்து வச்ச விளக்கானிக்க எந்த பொண்ணுக்காவது மனசு வருமா? உங்ககிட்ட மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் பாக்குறேன். ஆனா நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனா யாருக்கு நீங்க வைத்தியம் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்லி அங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா அது தப்பு தானே மாமா? அதான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். எனக்கெல்லாம் அழுக முட்டிட்டு வந்துச்சு தெரியுமா? அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன். சொல்லுடா. அறிவு, நான் வரும்போது கண்ணம்மா ஒரு மாதிரியா இருந்தாலே இப்ப எப்படி இருக்கா? பாரா, இதெல்லாம் கவனிக்கிறியா நீ? பரவாயில்லையே. நானே உனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாங்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு அறிவு, சொல்லு. அத நின்னு கேட்டு தெளிவு பண்ணிட்டு போயிருக்கணும்டா. அறிவு, சும்மா அறிவுரை சொல்லிட்டு இருக்காத. கண்ணம்மா இப்ப எங்க இருக்கா? நீ போனதுக்கு அப்புறம் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கா. அழுறாளா? எதுக்கு? இப்ப வச்சு கேட்கணும்னு தோணுச்சே. நீ போகும்போதே அழுதுட்டு தான் இருந்தா. இங்க சில விஷயங்கள்லாம் தப்பா போயிட்டு இருக்கு. என்ன தப்பு? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. இன்னைக்கு நடந்த சம்பவத்துல கண்ணம்மா மேல எந்த தப்புமே இல்லடா. அவ முதல்ல சாமி கும்பிட வந்தா, சாமியும் கும்பிட்டுட்டா. ஆனா இடையில புகுந்து கலைச்சது புதுசா வந்திருக்கே ஒண்ணு, அதான். அஞ்சலியா? ஆமா, அவளும் தான். ஆனா இந்த நிம்மிதான் உங்க அம்மா கிட்ட இல்லாததையும் போலாததையும் சொல்லி கண்ணம்மா மேல இன்னும் கோவம் வர வச்சுட்டா. பாரதி மெல்ல வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சு வச்சிருக்காளுங்க. அது எப்ப பத்திக்கும் எப்படி பத்திக்கும்லாம் தெரியாது. அது திடீர்னு அமேசான் காடு மாதிரி தீ பிடிச்சி எரிய போகுது. அப்போ அதை அணைக்கிறது கஷ்டம்டா. எனக்கு புரியல.
இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நான் என்ன பண்ணட்டும்? அப்படி கேளுடா என் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். உனக்கு எல்லாம் கொழுப்பு அடைச்சா ரத்தம் கசிஞ்சா எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இதயத்துல அகங்காரம் பம்ப் ஆச்சுன்னா, அதிகாரம் லாக் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியணும். அப்போதான குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியும். கண்ணம்மா மனசு வருத்தத்துல இருக்கான்னு சொல்றா. அவளை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? இத பாரு பாரதி, யார் சமாதானமும் எடுபடாது. எல்லாரையும் தாண்டி கண்ணம்மாக்கு நீ தாண்டா எல்லாமே. நீ பக்கத்துல வந்து நான் இருக்கேன் கண்ணம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இப்ப அவளுக்கு தேவைப்படுற ஆறுதலே அதுதான்டா. நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல வண்டியை யூ டர்ன் பண்ணி வீட்டுக்கு வந்துரு. கண்ணம்மா கிட்ட கொஞ்சம் பேசு, எல்லாம் சரியாயிடும்டா. சரி, ஓகே, நீ வெயிட், நான் வரேன். ம்